வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி நம்ம வீட்டிலே கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் மொத்தமாக 12 பொருள் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன மெஷர்மெண்ட்டோடு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதில் பட்டை, பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், கசகசா, ஜீரகம், கிராம்பு, தனியா, மிளகு, சோம்பு, அப்புறம் காஞ்ச மிளகா, அதாவது ட்ரை சில்லி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம லேசாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு கடாயில் ஒரு 5 to 10 minutes வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை அது பயங்கர ரோஸ்ட் பண்ணிட வேண்டாம், அப்புறம் அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் எல்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி லேசாக வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். மிக்சியில் நீங்கள் ஃபைன் ஸ்மூத் பேஸ்ட்டாக பவுடராக அரைச்சிக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கலாம். நான் இந்த வாட்டி கொஞ்சம் லேசாக குறன்னு அரைச்சிருக்கேன். அப்போ ஆக்சுவலாக அது பார்க்கும்போது ஒரு மல்டி கலர்டாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதை அரைச்சோன்னே இப்படி வருது நமக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். கொஞ்சம் குறன்னு இருக்கும் போது எல்லா ஸ்பைசஸோட கலரும் கொஞ்சம் அப்படியே தெரியும். ஸோ இது கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு ஏர்டைட்டு கிளாஸ் கண்டெய்னரோ இல்லை ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்லையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய மசாலா இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு 3 பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ ஒன்றுக்கப்புறம் ஒன்று யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் ரொம்ப நாளைக்கு அந்த வாசனை நல்லாயிருக்கும். இதுதான் நம்மளோட ஹோம்மேடு கரம் மசாலா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.